இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பாருங்களேன். இப்போ இந்த லக்கணம் அது உடல், மனசு, இந்த சிந்தனை, குணாதிசயங்களை குறிக்கக்கூடியது. இதை நாம் கணிக்கணும் ஜாதகத்தில் அப்படின்னா, இங்கே லக்னாதிபதி அப்படின்றது சுக்கிரன் 12ஆம் வீட்டில் சூரியனோட அமர்ந்திருக்கிறாரு. 12ஆம் வீடு அப்படின்றது விரயம் ப்ளஸ் மோட்சஸ்தானம், நல்ல தூக்கம் அல்லது நமக்கு நிம்மதி இல்லாமல் விரயமாகக்கூடிய நிலையை குறிக்கக்கூடியது. அப்போ புத்தியோட நம்ம அறிவையும் ஆற்றலையும் இங்கே விரயம் செய்யலாம், இல்லாட்டினா நல்ல வியாபகப்படுத்தி ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போகலான்ற ஒரு அம்சம் இங்கே இருக்குது. புத்தி பலமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா 24 அப்படின்ற பரல்கள் தான் இருக்குது. முதல் கட்டம் லக்கணத்தோட கட்டம். அதே டைம் இந்த லக்கணத்தில் புதன் உட்காந்துருக்காருல, அவர் 9ஆம் வீட்டு அதிபதி, 12ஆம் வீட்டு அதிபதி. 9ஆம் வீடு பாக்கியம், 30 நல்ல பரல்கள் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் கணிச்சோம் அப்படின்னோம்னா சூப்பராக அவங்களுடைய வாழ்க்கை நிகழ்வுகள் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். இதோட இது மட்டும்தான் சம்மந்தம் இருக்கானா அப்படி கிடையாது. சுக்கிரன் 2 வீடு இருக்குது, சூரியன் 1 வீடு இருக்குது. ஸோ சூரியன் வீட்டில் 2 கிரகம் உட்காந்துருக்கு, அவங்களுக்கு 2 வீடு இருக்குது. இத்தனையோட கனெக்ட் பண்ணும்போது ஒருத்தருடைய வாழ்க்கை நிகழ்வுகள் எந்த அளவுக்கு இங்கே இடர்பாடுகளோட அதை இனிமையாக மாற்றக்கூடிய தன்மையையும் பெற்றிருக்கு அப்படின்றத அழகாக அற்புதமாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.